சார் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் தே ஆர் இந்த வீக்கஸ்ட் விக்கெட்ல தான் இருக்காங்க. இதை வந்து வெளியில பயத்தை காமிச்சுக்காம ஒரு பிரேவ் ஃபேஸ போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்பர் ஒன், திமுக இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா 2வது முறை ஆட்சிக்கு வந்ததா சரித்திரம் இல்ல. கடந்த 5 ஆண்டுகள்ல மேஜர் ஆன்டி இன்கம்பன்சி, சைலண்ட் ஆன்டி இன்கம்பன்சி, இதை மக்கள் கோபமா வெளிப்படுத்தாம இருக்காங்க. அப்பப்போ வருது, பட் ஆனா பெருமளவுல வெளிப்படுத்தல. அது வெளியாகாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் முக்கிய எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய பிஜேபியும் அதிமுகவும் ஒன்றிணைந்து அதை ஒரு பெரிய விஷயமா செய்யல. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். கோயம்புத்தூர்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பாலியல் வன்புணர்வு நடந்தது. அதிமுக ஆட்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் திமுக என்ன செய்திருக்கும்? திமுக வந்து மிகப்பெரிய அளவுல அவங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாங்க. நாங்க உடனே ஆக்ஷன் எடுத்துட்டோம், அரெஸ்ட் பண்ணிட்டோம். அதே ஆக்ஷன், அதே அரெஸ்ட் அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தால் அட்லீஸ்ட் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல ஒரு இது போயிருக்கும், ஒரு மெழுகுவர்த்தி ஊர்வலம் போயிருக்கும். ரைட்? கத்துவால நடந்ததுக்கும் உத்தரப்பிரதேசல நடந்ததுக்கும் இங்க மெழுகுவர்த்தி ஊர்வலம் ஏந்தி கவர்னர் மாளிகையை நோக்கி சென்றார்கள். இதை ஏன் தமிழ்நாட்டில் அதிமுகவும் செய்யல? பிஜேபி ஒரு காஸ்மெட்டிக்கா என்ன பண்ணாங்க, ஒரு வானதி ஸ்ரீனிவாசன் வந்து ஒரு பெப்பர் ஸ்ப்ரேவையும் ஒரு இது தீப்பந்தத்தையும் பிடிச்சிக்கிட்டு ஒரு போராட்டம், அதோட முடிஞ்சு போச்சு. சார், அரசியல் இஸ் நாட் தட். அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்க மக்கள்கிட்ட அந்த ஏன்னா திமுகலயே என்ன ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா, 2-3 நாள் ஒன்னும் ரியாக்ட் பண்ணாதீங்க, அதாவது எதிர்ப்பு வந்தா கூட ரியாக்ட் பண்ணாதீங்க, அவங்களாம் அடங்கிடுவாங்க, சஸ்டெயின் பண்ண மாட்டாங்க. இதுதான் திமுகனுடைய மனநிலையா இருக்கு. That is how ADMK has been for last 5 years. BJP has been for last at least 2 years. அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல யார் அந்த சாருன்னு எடுத்தாங்க, சஸ்டெயின் பண்ணல. அதுக்கப்புறம் என்னாச்சு? அது